ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரோஸ் ப்ளூம்ஸ் தான் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் ஆஃப் ரோசஸ் பூ நம்ம பார்க்க போகிறோம் எல்லாத்துலேயும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்னென்ன ரோசஸ்னு. ஃபஸ்ட் ஒன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது பன்னீர் ரோஸ், எட்வர்ட் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய பன்னீர், அரபிக் பன்னீர். அடுத்தது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரிட்டிஷ் குவீன். இந்த பிரிட்டிஷ் குவீனில் எக்கச்சக்கமாக பூ பூத்துருக்கு. இது இந்த மாதிரி கப் ஷேப்பில் பூக்குதுங்க. இது எனக்கு என்ன சந்தேகம்னா, இது ஒரு டிஏ ரோஸாக இருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அது என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி கப்பாக பூத்துட்டு நென் ஃப்ளாட்டாக மாறுது. இது மாதிரி நல்ல குளோபியுலராக கொத்து கொத்தாக பூக்குது. ஷ்ரப் ரோஸ் மாதிரி பிஹேவியர் இருக்குது. இட்ஸ் ஷ்ரப் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய பூ கொடுத்துட்டே இருக்குது. எக்கச்சக்கமாக ஹெவி ப்ளூமிங் வித் குட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. அதனால் இது ஒரு ரொம்ப நல்ல வெரைட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோடைய ஐடி யாருக்காச்சும் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ். காஷ்மீரி ரோஸில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பூ நான் ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் எந்த பூவையும் ப்ரூன் பண்ணல, ப்ரூன் பண்ணியிருக்கணும். நான் ஒரு லென்த்தி வீடியோவில் என்னுடைய எல்லா ஃப்ளவர்ஸோட பிளான்ட்ஸை காமிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணதுனால தான் நான் எதையுமே டெட் ஹெட் பண்ணல. இப்போ நான் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் டெட் ஹெட் பண்ணிட போகிறேன். வீடியோ ஒன்று போட்டுடலாம். ஏன்னா நம்ம ஃபாலியேஜ் பியூட்டிலாம் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் சீசனுடைய ப்ளூம்ஸை காமிக்கலைன்னா எப்படி இல்லையா, ஒரு திருப்தியாகவே இருக்காது. அதனால சரி நம்ம ப்ளூம்ஸ்லாம் காமிச்சிடலாம். ப்ளூம்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் நம்ம டெட் ஹெட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சுருந்தேன். இது ப்ராஸ்பெரிட்டி ரோஸ். அஃப்கோர்ஸ் இதில் இப்போ வரைக்கும் எதுவுமே பூ இல்லை, பட் நிறையா மொட்டு இருக்குது. ஸோ ப்ராஸ்பெரிட்டி ரோஸ் இது பாருங்கள், மொட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இதுலேயும் ஒரு 10 பூக்கிட்ட வந்துடும். ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாமே பூக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச தஞ்சாவூர் பன்னீர், சார்ல்ஸ் ஆர்ச் டியூக் ரோஸ். அதாவது எங்கள் சைட்லலாம் ஆந்திரா பன்னீர் இதை தான் சொல்கிறோம். ஆனால் நிறைய பேர் தஞ்சாவூர் பன்னீர்னு சொல்கிறீங்க உங்கள் ஏரியாஸில். ஸோ இந்த ரோஸ்லேயும் நல்லா பூக்கள்லாம் நல்லா இருக்குது, நிறைய பூ இருக்குது. பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் என்னன்னு தெரில, நேத்திலேருந்து எங்கள் ஊரில் கிளைமேட் கொஞ்சம் மாறி இருக்குது. கொஞ்சம் மழை இருக்குது, லைட்டாக மழை வந்திருக்கு. தூறல் தான், ரொம்ப நல்ல மழை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ரொம்ப மைல்ட் ரெயின் தான். நெக்ஸ்ட் இது இதுவுமே ஒரு ஹைப்ரிட் டீ ரோஸ். இது ஒரு எக்ஸிபிஷன் ப்ளூம் ஃபார்ம் மாதிரி பூக்கும். இதோடைய பட்டோடைய சைஸே நீங்கள் பார்க்கலாம். பூ எந்த அளவுக்கு பெருசாக வரும்ன்றது நம்ம ஒரு மைண்டு சொல்லும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பெருசாக அதில் பூ பூக்கும்ன்றத ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது இது ஒரு ஆரஞ்சு கலரில் ஹைப்ரிட் டீ ரோஸு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இது ரொம்ப பெருசாக பூத்துருக்கு, ரொம்ப ஃப்ராக்ரண்ட்டாகவும் இருக்குது. இது என்ன நேமுன்றது தெரியல. இது என்னுடைய கை அகலத்துக்கு இருக்குது. அன்றைக்கி இந்த எல்லா பூவையும் அறுவடை பண்ணணும். சரி, பூவெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லெந்தி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. இது என்ன செடின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி நான் நிறைய பழைய ரோசஸ் எப்படி இருக்குன்றதே நான் மறந்துட்டேன். ஸோ பூத்துச்சுன்னா தான் மறுபடியும் நம்மளுக்கு அது என்னது அப்படின்றது தெரியும். இது பாருங்கள், இது டிஏ நம்பர் 48 சூக்கிஹி அப்படின்ற ரோஸு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு மாதிரி பால் சைஸில் கப் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி தான் பூக்க ஆரம்பிக்கும். கப்பாக பூத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் பழசாக ஆக முத்த அந்த மாதிரி பால் ஷேப்புக்கு போயிடும். ஸோ டிஏ 48 ரொம்ப நல்ல சாய்ஸுங்க. ரொம்ப ஹார்டியாக இருக்குது. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு வெரைட்டிஸ் பற்றி வீடியோ போடணும், பட் என்னால் போட முடியல. ஸோ இந்த லென்த்தி வீடியோலேயே நான் எல்லா வெரைட்டிஸ் பற்றிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது சார்ல்ஸ்டன் ஒரு ஃப்ளோரிபண்டா ரோஸ். ரொம்ப நல்லா இருக்குது. இதோடைய ஓப்பனிங் ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சு செடியிலேயே. ஸோ இது பாருங்கள், பட் இன்னொன்று ரெடியாக இருக்குது சார்ல்ஸ்டனில் பூக்கிறதுக்கு. ஸோ சார்ல்ஸ்டன் ஒரு குட் சாய்ஸ், ஹார்டி சாய்ஸ் தான். அது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன்.
அடுத்தது இது வந்து ரொம்ப ஒரு ஹார்டியாக நிறைய கிளஸ்டர்ஸில் பூக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரிபண்டா ரோஸ். இதோடைய பேர் வந்து பினாக்கிள், ரெட் பினாக்கிள் ஆர் பினோக்கியோன்னு கூட சொல்கிறாங்க. இதோடைய எக்ஸாக்ட் ஐடி வந்து யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். இது அப்படியே கிளஸ்டராக பூக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக பூத்துருக்கு நம்மளுக்கு. நிறைய கொத்து கொத்தாக வந்து அரும்பு வந்து வச்சுருக்கு. அட் தி சேம் டைம் பெஸ்டிசைடு ஸ்ப்ரே வந்து நம்ம ரொம்ப ரெகுலராக பண்ணணும். நிறைய பேர் வந்து பெஸ்டிசைட் ஸ்ப்ரே பண்ணுறதில்ல. கொஞ்சம் பெஸ்ட்டுலாம் வந்து அட்டாக் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸோடஸ்ஸு, கெம் அந்த மாதிரி கொஞ்சம் தீட்டா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் கார்டனில் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து வீக்லி ட்வைஸ் சன்செட் டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா செடிக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மைட்ஸு, த்ரிப்ஸ் அதெல்லாம் வைக்காது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து நீங்கள் பூச்சி வெரைட்டிலாம் கொஞ்சம் பார்த்து தெளித்து விடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக்ரண்ட் ஹை ஹெச்டி ரோஸ் தான். ரொம்ப பெருசாக உயரமாக வந்திருக்கு செடி. அரும்பெல்லாம் வந்து நல்லா வச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பூக்கும்போது நான் திருப்பி ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து காக்கிநாடா ரெட். காக்கிநாடா ரெட்டில் ஒரு பூ மட்டுமே ரொம்ப பெருசாக பூத்துருக்கு. இன்னும் நிறைய பூ வந்து ரெட்டியாக இருக்குது பூக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் கிளஸ்டர்ஸாக பூக்கும்போது நான் அப்பப்போ வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காக்கிநாடா ரெட் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம ஊரில் நாட்டு ரோஜா அப்படின்னு விற்கிறாங்க இல்லையா, அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா டார்க் பிங்க் கலரில் இருக்கும். ரொம்ப ஹார்டி ரோஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒயிட் ஆவலான்ச்சு. என்கிட்ட ஒயிட் ஆவலான்ச், பீச் ஆவலான்ச் ரெண்டுமே இருக்குது வீட்டில். பீச் ஆவலான்ச் வந்து நான் தனியாக உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இருக்குது, வீட்டில் கிரவுண்டில் இருக்குது. அதை நான் தனியாக காமிக்கிறேன். இது வந்து ஒயிட் ஆவலான்ச். ஸோ இந்த ஒயிட் ஆவலான்ச்லேயும் பூ வந்து இன்னொரு 2-3 டேஸில் பூத்துரும். ரொம்ப டைம் எடுக்குது இந்த ஆவலான்ச் வந்து பூக்கிறதுக்கு. ஏன்னா அதோடைய மொட்டு வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். பூவும் வந்து ரொம்ப க்ளாபியுலராக வந்து பூக்கும். அதனால் ரொம்ப டைம் எடுத்துகிட்ருக்கு இந்த பிளான்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து டெலனி சிஸ்டர்ஸு. இதில் இப்போ நிறைய செந்தளிர், நிறைய கணுலாம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். DA18 ட்ராங்குவிலிட்டின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். DA18ன்னு சொல்லி புஷ்பாஞ்சலி ரன்பீரில். இதுவுமே ஒரு 2 வாரம் ஆயிருக்கும் நெட்டு. இந்த 2 வாரத்தில் பிளான்ட் நல்லா தழைஞ்சிருக்கு. ஆல்ரெடி பெரிய செடியாக தான் கொடுத்துருந்தாங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. பாருங்கள் DA18. DA18 நல்லாவே ஹெல்த்தியாகவே இருக்குது. பிளான்ட்டு நிறைய லீவ்ஸ்லாம் வந்திருக்கு. ஹோப் இதில் வந்து ஒரு பட் வந்து ஒரு பூ வச்சிருச்சு அப்படின்னா என்னால் வந்து கரெக்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். சீக்கிரமாக ஒரு பட் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அடுத்தது இந்த ரோஸ் பற்றி நான் சொல்லணும். இது வந்து ரோஸ் டி ரெஸ்ட், அதாவது பாக்கு பன்னீர் ரோஸ். டார்க் பிங்க் பன்னீர் ரோஸ். சாதா பன்னீர் ரோஸை விட 10 மடங்கு வந்து இதில் வாசம் வந்து அதிகமாக இருக்கும். இதுலேயும் இப்போ நிறைய வந்து அரும்பு வந்து வச்சுருக்குது. ஸோ இந்த அரும்பெல்லாம் வந்து எல்லாம் பூத்தவுடனே அது ஒரு தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். நல்ல புஷ்ஷியாக இருக்குது பிளான்ட்டு. இதுக்கு நான் எந்த மாதிரி உரம்லாம் கொடுத்தேன் அதெல்லாம் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் என்ன ஃபீட் கொடுக்குறீங்க, நீங்கள் என்ன வந்து ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறீங்க, எல்லாமே என்னுடைய வீடியோஸில் இருக்குது. நிறைய பேர் சப்டைட்டிலும் கேட்குறீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் பிஸி டைட் ஷெட்யூல்னால என்னால் சப்டைட்டில்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் நான் ஃப்ரீ பண்ணிக்கணும். என்ன சப்டைட்டில்ஸ்லாம் கூட கண்டிப்பாக நான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து DA37ங்க, டெஸ்டிமோனா அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். DA37. ஸோ இது கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்குது. கொஞ்சம் நியூ க்ரோத் வந்திருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வளர்ந்து வரணும். கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் வந்து இன்னும் ஆகணும் பிளான்ட்டு. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கனாலே நான் வந்து அதில் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து என்ன வந்து எப்போ ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஃபீட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் வாரத்தில் பெஸ்டிசைடு எந்த டயத்துக்கு நம்ம அடிக்கணும். நான் வந்துட்டு வெனஸ்டே நைட்டும் சண்டே ஈவினிங்கும் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். நான் லோக்கலாக ஆக்ரோ கடையில் வந்து போயிட்டு பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸோடஸை ஸ்ப்ரே பண்ணுறேன். ஒரே விதமான பெஸ்டிசைடை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிறைய டைம் வந்து அதிக த்ரிப்ஸ் அட்டாக் இருக்குன்னா அது மேலே எஃபெக்ட் பண்ணாது. அதனால் கொஞ்சம் மாற்றி தான் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு டிப், இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு உரம் வந்து எல்லா NPKs, DAP,
கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு அதெல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு கலப்பு உரம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அந்த கலப்பு உரத்தை கூட ஊற்றுங்க. அதுலேருந்து எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அப்புறம் நான் வந்து க்ரீன் கார்டன் ஸ்பெஷல் ஃபர்டிலைசர் வந்து க்ரீன் கார்டன் யூடியூப் சேனல் கிட்ட அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிட்டு அவங்க மூலமாக நான் வாங்கினேன். அதையுமே வந்து இப்போ கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன். மேபி அதுவுமே வந்து இந்த ப்ளூம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ். இதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாட்டிங் மிக்ஸ் எப்படி எடுக்கணும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். ஸோ நீங்கள் கொஞ்சம் அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ இஸ் பியூர்லி டு என்ஜாய் தி பியூட்டி ஆஃப் தி ரோசஸ். இது வந்து ஒரு ஏஞ்சல் ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து இன்னொரு ரோஸ். இது மாதிரி ஒரு மாதிரி சால்மன் பிங்க் கலரில் இருக்குது. இதுலேயும் வந்து இப்போ அரும்பெல்லாம் இருக்குது. இது வந்து இன்னொரு ஒரு சூப்பர் வெரைட்டி அக்கப்பெல்லா அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டி. இது பூக்கும்போது நான் இதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் கண்டிப்பாக. அடுத்தது இது என்ன ரோஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பூத்துச்சுன்னா நான் சொல்கிறேன். தென் இது வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மிட் நைட் ப்ளூ ரோஸ். மிட் நைட் ப்ளூ சூப்பராக இருக்குது, நிறைய அரும்போடு நல்லாயிருக்கு. தென் இது வந்து ஒரு டச் வெரைட்டி ஒன்ஸ் அகெயின். இது என்ன டச் வெரைட்டின்றது நான் வந்து பூக்கும்போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு இதோடைய கலர்ஸ்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. ஆனால் இந்த டச் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் வாங்கி வளர்க்கலாம். இது வந்து சென்டிமெண்டல் ரோஸ். சென்டிமெண்டல் ரோஸில் இங்கே ஒரு அரும்பு, இந்த இடத்துல 2 அரும்பு இருக்குது, பார்த்தா தெரியுதுங்களா? ஸோ நல்லா வந்துட்டுருக்கு. அடுத்தது இந்த ரோஸ் என்ன அப்படின்னா இதோடைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூலியாஸ் சைல்டு. ரொம்ப அழகான ஒரு ரோஸு. இது வந்து எல்லோ கலரில் ஒரு ஃப்ளோரிபண்டா தான். இதில் நிறையா பூ வந்து வரும். இப்போ கொஞ்சம் மொட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. ப்ரூனிங்க்கு அப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு பூ இதில் வந்துட்டுருக்கு. இது வந்து 2வது அரும்பு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்துலலாம் எப்படி அரும்பெல்லாம் வச்சுட்ருக்குன்னு பார்த்துக்கோங்க. பின்னாடி பிங்க் கலர் தெரியறது வந்து ஸ்வீட் சேரியட். டிஏ ஸ்வீட் சேரியட்டு வாங்கினேன். அதுவும் ரொம்ப வாசனையாக இருக்குது, பயங்கர வாசனையாக இருக்குது. அடுத்தது இந்த அழகிய நான் சொல்லி ஆகணும். இது வந்து 7 days ரோஸ். 7 days ரோஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எலிகண்ட்டாக பூத்துருக்கு. அதாவது இந்த மாதிரிலாம் வந்து ரோஸ் வந்து நம்ம ஊரில் பூக்குமான்றதே சம்டைம்ஸ் அதிசயமாகிடுது. ஏன்னா வெயில் காலத்தில் இப்படிப்பட்ட பூலாம் நம்மளுக்கு கிடைக்காது, ரொம்ப சுமாராக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மழையும் கொஞ்சம் குளிரும் இருக்கும்போது தான் வந்து பூக்கள் வந்து நல்லாவே பூக்கும். தென் இது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சென்டட் ரோஸ். அதாவது இந்த பூஜையில் மாலைக்கெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அது எங்கள் ஊர் பக்கம் சென்டட் ரோஸ்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊர் பக்கம் மேபி நீங்கள் ஆந்திரா பன்னீர்னு இதை சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. அப்புறம் இது ஒரு வெரைட்டி ஃப்ளோரிபண்டா மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஒயிட்டு இருக்கும் சென்டரில், பிங்க், டார்க் பிங்க் வித் ஒயிட்டு, லைட்டாக ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தென் இது வந்து மெரபிளும் நல்லா கொத்து கொத்தாக இப்போ பூக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து சாமிக்கு வந்து வைக்கலான்ட்டு வீட்டில் பூஜைக்கு வந்து இன்றைக்கி பொங்கல்ன்றதுனால எல்லாத்தையும் நான் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஸோ பறிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு மாதிரி வயலட் கலரில் நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு ரோஸு. கொஞ்சம் த்ரிப்ஸ் அட்டாக்லாம் இருந்துச்சு. நான் நல்லா அதாவது பெஸ்டிசைட் ஸ்ப்ரேலாம் நல்லா ரெகுலராக கொடுத்துட்ருக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்ன மாதிரி கேர் கொடுக்குறேன் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து லாகர்ஃபெல்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். தென் இது வந்து ஒரு ஒயிட் ஃப்ளோரிபண்டா. இது ஒரு மாதிரி கப் ஷேப்பில் பூக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தென் வாங்க, இப்போ இது வந்து என்னுடைய பேக்யார்டோடைய ரோசஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் யார்டு ரோசஸ்க்கு போகலாம். இது வந்து கிரவுண்டில் நட்டுருக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பீச் ஆவலான்ச். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பீச் ஆவலான்ச் ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும், நல்லா க்ளாபியூலராக பூக்கும். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயும் 2-3 மொட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக திக்காக வந்து ஒரு பேசல் ஷூட்டும் வந்து வச்சுருக்கு செடி. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டும் ஓவராலாக நல்லா இருக்குது, கொஞ்சம் புஷ்ஷியாக இருக்குது. இது நாங்கள் வந்து வீடு காலி பண்ணிட்டு வரும்போது பழைய வீட்லேருந்து இந்த வீட்டுக்கு ஜஸ்ட்டு வந்து நெட்டை நான் வந்து பிழைக்கும்னு கூட நான் நினைக்கல. சூப்பராக பழைச்சி நல்லா த்ரைவ் ஆகிடுச்சு. இது சம்மர் ஸ்னோவில் சூப்பராக ஒரு பேசல் ஷூட் எடுத்து அதுலேயும் இப்போ கொத்து கொத்தாக கிளஸ்டர்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ் வச்சிட்ருக்கு. இதுவுமே நான் அந்த வீட்டில் பழைய வீட்டில் வந்து கிரவுண்டில் வச்சுருந்தேன். அங்கேருந்து இதை ரீபாட் பண்ணி அதை பிடுங்கிட்டு இந்த வீட்டில் வந்து கிரவுண்டில் நட்டுருக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வந்து நம்மளுடைய சேனல் வந்து நம்மளுடைய இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
எண்ட் வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.